Hi, welcome to Nirmala Simple Recipes. நாம இன்னைக்கு பார்க்க போறதுங்க மட்டன் சுக்கா. மட்டன் சுக்கா எப்படி டேஸ்டா ரெடி பண்றது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க Subscribe பண்ணாலும் Subscribe பண்ணி வெச்சுக்கங்க. கண்டிப்பா பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Audio Jungle. மட்டன் சுக்கா ரெடி பண்ண நம்ம மட்டனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வந்து 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு 3 தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாயில் பண்ணுறதுக்காக குக்கரில் வந்து ஆட் பண்ணிடலாம். குக்கரில் ஆட் பண்ணதும் நம்ம ஒரு 1/2 glass தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாங்க. அதில் ஆல்ரெடி தண்ணி வரும் நம்மளுக்கு. அதனால் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடயே நம்ம வந்து சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் பொடி சேர்த்துட்டு குக்கரை நம்ம மூடிக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்து எவ்வளோ நேரம் பாயில் பண்ணலான்னா ஒரு விசில் வந்து 7 minutes மட்டும் நம்ம வச்சுக்கலாங்க. கரெக்டாக இருக்கும். ரொம்ப பாயில் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து அதை மறுபடியும் நம்ம கொதிக்க வைக்கும் போதே இப்போ சரியாக இருக்கும், கரெக்டாகிடும். ஒரு 2 drop ஆயில் ஊற்றிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. மட்டன் சுக்காவுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு தனியா சேர்த்துக்கிறேங்க. ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த காஞ்ச மிளகாவும் தனியாவும் நல்லா வாசனை வரும் வறுத்துக்கலாங்க. அது கூட நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் கசகசாவும் சேர்த்துக்கிறேங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாங்க. வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஜாருக்கு வந்து மாற்றிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சு வைக்கலாம். இந்த மாதிரி வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். 1/2 கிலோ மட்டனுக்கு நான் 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சிருக்கேங்க. இப்போ நம்ம மட்டன் சுக்காவுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வறுத்து வச்சுருக்க மசாலா 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு வந்து குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் தான் வந்து மட்டனுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. சின்ன வெங்காயம் நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கணுங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் நம்ம 2 கொத்து கருவேப்பிலை உருவி வச்சுருக்கேன் இல்லையா, நல்லா உருவி நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம இப்போ சேர்த்துடலாங்க. இதெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் ஒரு 10 minutes வரைக்கும் நம்ம வதக்க வேண்டியது வரும். ஏன்னா நல்லா வதங்கி வந்தால் தான் அது வந்து நல்லா கிரேவி கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டன் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம எடுத்துக்கலாங்க. மட்டன் நல்லா பாயில் ஆகிருக்கு. இப்போ நம்ம தண்ணியோடு சேர்த்துக்கலாங்க.
தண்ணியோடு சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாங்க. மசாலா ஆட் பண்ணிவிட்டு மட்டனுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. சால்ட் போட்டாச்சு. இப்போ நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ நல்லா கொதித்து சுண்டணும். எப்படியும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். இப்போ நல்லா பாயில் ஆகிட்டு நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா தண்ணி சுண்ட ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம திறந்து விட்டு நம்ம நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. நல்லா வத்த தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் நல்லா ஃபைனல் ஸ்டேஜ் வந்துச்சுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழையை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பொடியாக, அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பெரட்டி விட்டுக்கலாம். நல்லா சுண்டு தான் இது வந்து நல்லா சுக்கா வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது ஃபைனலாக வந்து டேஸ்டியான சுக்கா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். செட்டிநாடு ஸ்டைலில் மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சிங்க. நான் செஞ்ச மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. அடுத்து நெக்ஸ்ட் ஹெல்த்தியான ரெசிபிஸோடு நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.